ஹாய் குட்டீஸ், வெல்கம் டு குக்கு சேனல். இந்த வீடியோவில் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு ஒரு லெசன் பார்க்க போகிறோம். டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னா என்ன தெரியுமா குட்டீஸ்? உங்களோட வேலையை நீங்களே செஞ்சுக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் டூ இட் யுவர் செல்ஃப் கிட் அப்படின்னு சொல்லலாம். அதாவது யாராக இருந்தாலும் சரி, எந்த ஒர்க்காக இருந்தாலும் சரி, அவங்கவங்க வேலையை அவங்களே செஞ்சுக்கிறோம். அடுத்தவங்க உதவி இல்லாமல், அடுத்தவங்கள செஞ்சு கொடுக்க சொல்லாமல் நாமே நம்மளோட வேலையை செஞ்சுக்கிறோம் அப்படின்னா அதுதான் டூ இட் யுவர் செல்ஃப் அப்படின்னு அர்த்தம். ஷார்ட்டாக சொன்னால் டிஐஒய் அப்படின்னு சொல்லுவாங்க. டிஐஒய் கிட் அப்படின்னு இந்த லெசனில் வந்திருக்கு. டிஐஒய் கிட் அப்படின்னா என்ன அர்த்தம்? டூ இட் யுவர் செல்ஃப் கிட் அப்படின்னு அர்த்தம். இந்த பிக்சரில் பாருங்கள், ஒரு பாய் இருக்கான் இல்லையா, அவன் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஹாய், ஐ எம் வினோத். When I was young, my parents and other elders did everything for me. Now, I wash my own clothes. I fold all clothes neatly. I love to do my work on my own. I am a DIY kid. Hi, I am Vinod. வினோத் அவனை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். நான் வினோத் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். When I was young, நான் ரொம்ப யங்காக இருக்கும்போது, யங்னா இளமையாக. வினோத் இப்போ கொஞ்சம் பெரிய பையனாக இருக்கான். அவன் ரொம்ப குட்டி பையனாக இருந்தார் இல்லையா, அதை சொல்கிறான். நான் ரொம்ப யங்காக இருக்கும்போது மை பேரண்ட்ஸ், என்னோட அப்பாவும் அம்மாவும், அண்ட் அதர் எல்டர்ஸ்னால் அவனை விட பெரியவங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க வீட்டில் அண்ணா அக்காலாம், அவங்க டிட் எவ்ரிதிங் ஃபார் மீ, எனக்காக எல்லாத்தையும் அவங்க தான் செஞ்சு கொடுத்தாங்க. என்னோடய பேரண்ட்ஸும் எல்டர்ஸும் எனக்காக எல்லாத்தையும் அவங்க தான் செஞ்சாங்க. நவ், இப்போது ஐ வாஷ் மை ஓன் க்ளோத்ஸ், என்னோடய ட்ரெஸ்ஸை நானே வாஷ் பண்ணிக்கிறேன். க்ளோத்ஸ், துணிகள், என்னோடய ஆடைகளையெல்லாம் நானே வாஷ் பண்ணிக்கிறேன், நானே துவைச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ ஃபோல்ட் ஆல் க்ளோத்ஸ் நீட்லி, அப்புறம் துவைச்சி போட்டு அதை துவைச்சி காஞ்சதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம்? க்ளோத்ஸ் எல்லாம் நீட்டாக ஃபோல்டு பண்ணி வைப்போம் இல்லையா. ஃபோல்டுனா மடிக்கிறதுன்னு அர்த்தம். துணியெல்லாம் மடித்து வைப்போம்ல, அதையும் அவனே செஞ்சுக்கிறானா. ஐ ஃபோல்டு, நான் மடிச்சுக்கிறேன். ஆல் க்ளோத்ஸ் நீட்லி, அது எப்படி மடிக்கிறானா அவனோட ட்ரெஸ் எல்லாம் அதெல்லாம் நீட்டாக நானே மடிச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான், மடித்து வைக்கிறேன். ஐ லவ் டு டூ மை ஒர்க் ஆன் மை ஓன், நானே, அதாவது என்னோடய வேலைகளை நானே செய்கிறத தான் நான் விரும்புகிறேன், அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறான். ஐ எம் அ டிஐஒய் கிட். டிஐஒய் கிட் அப்படின்னா என்ன குட்டீஸ்? நான் முதலே சொன்னேன், டூ இட் யுவர் செல்ஃப் கிட் அப்படின்னு அர்த்தம். வினோத் டிஐஒய் கிட்டா, டூ இட் யுவர் செல்ஃப் கிட் அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அவனோட ஒர்க்கை அவனே செஞ்சுக்கிறான் இல்லையா, அதனால். ஓகே, லெட் மீ இன்ட்ரடியூஸ் மை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் their ஹாபீஸ். சரி, இப்போ நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸையெல்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் உங்களுக்கு. ஃப்ரெண்ட்ஸோட பேர் என்ன, அவங்களோட ஹாபீஸ் என்ன அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன் அப்படின்னு வினோத் என்ன பண்ணுறான், அவனோட ஃப்ரெண்ட்ஸ் பற்றி நமக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். இப்போது வினோத்தோட ஃப்ரெண்ட்ஸ் ஒவ்வொருத்தராக வர்றாங்க பாருங்கள். ஹாய், ஐ எம் ரோசி. நான் தான் ரோசி அப்படின்னு ரோசி அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறான். ஐ லேர்ன் டு ரைட் அ பைசிக்கிள் when I was 9 years old. எனக்கு 9 வயசாக இருக்கும்போதே நான் சைக்கிள் ஓட்ட கற்றுட்டேன் அப்படிங்கிறா. அவளுக்கு 9 years old கேர்ளாக இருக்கும்போதே அவள் சைக்கிள் ஓட்டுறக்கு ரைட் அ பைசிக்கிள், ரைடு அப்படின்னா சைக்கிள் ஓட்டுறது, ரைட் அ பைசிக்கிள் சைக்கிள் ஓட்ட கற்றுக்கிட்டேன். லேர்ன்ட்டு கற்றுக்கொண்டேன். ஐ லேர்ன்ட் அப்படின்னா நான் கற்றுக்கொண்டேன். ஐ ரைட் மை பைசிக்கிள் எவ்ரிடே அப்படின்னா எல்லா நாளும், தினம் நான் என்ன பண்ணுறேன்னா என்னோடய பைசைக்கிளில் ரைட் போகிறேன், பைசைக்கிள் ஓட்டுறேன். ஐ என்ஜாய் சைக்கிளிங். சைக்கிள் ஓட்டுறது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஐ என்ஜாய் சைக்கிளிங், நான் அதை ரொம்ப விரும்புகிறேன் அப்படின்னு அவள் சொல்கிறா. என்ஜாய் பண்ணுறாளாம், சைக்கிளிங் அவள் என்ஜாய் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. இதில் ரோசியோட ஹாபி என்ன? சைக்கிளிங். அடுத்து யார் வராங்கன்னு பாருங்கள். அடுத்து வர்றது ஒரு கேர்ள். படத்தில் பாருங்கள், அந்த கேர்ள் என்ன பண்ணிகிட்ருக்கா? வாட் இஸ் ஷீ டூயிங்? ஷீ இஸ் ஸ்விம்மிங் இல்லையா, நீச்சல் அடிச்சிட்ருக்கா. அந்த கேர்ளோட நேம் மேகலை என்ன சொல்கிறா அப்படின்னு பாருங்கள். ஹாய், ஐ எம் மேகலை. நான் தான் மேகலை, என்னோடய பேர் மேகலை அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஐ ஸ்விம் வித் எல்டர்ஸ் இன் எ வெல் அப்படின்னா கிணறு,
எல்டர்ஸ்னால் பெரியவங்க, நம்ம விட மூத்தவர்கள் அப்படின்னு சொல்லுவோம். வயசில் பெரியவங்க, நம்ம விட வயசில் பெரியவங்க. ஸ்விம் அப்படின்னா நீச்சல் அடிக்கிறது. ஐ ஸ்விம் வித் எல்டர்ஸ் இன் எ வெல். கிணத்துல நான் நீச்சல் அடிக்கிறேன். யார் கூட அடிக்கிறேன்னா எல்டர்ஸ், என்னை விட பெரியவங்களோட அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். குட்டீஸ், எப்போவுமே உங்களை மாதிரி குட்டீஸ் எல்லாம் நீச்சல் அடிக்க போகிறீங்க அப்படின்னா என்ன பண்ணணும்? பக்கத்தில் கண்டிப்பாக பெரியவங்க இருக்கணும். உங்கள் அப்பாவோ அம்மாவோ இது மாதிரி பெரியவங்க இருக்கணும். பெரியவங்க இல்லாமல் நீங்கள் தனியாக போய் தண்ணியில் இறங்கவே கூடாது. அது ரொம்ப ஆபத்து. மேகலை என்ன பண்ணுறா? எல்டர்ஸ் கூட தான் போய் நீச்சல் அடிச்சிட்ருக்கா. சேஃபாக நீச்சல் அடிச்சிட்ருக்கா. ஐ கம்பீட் வித் தம். கம்பீட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா அவங்களோட நான் போட்டி போட்டுட்டு நீச்சல் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். கம்பீட்னா போட்டி, காம்படிஷன் அப்படின்னுலாம் சொல்லுவோம் இல்லையா? வித் தம். தம்ங்கிறது இங்கே யாரை குறிக்குதுன்னா எல்டர்ஸை. அந்த எல்டர்ஸ் கூட தானே நீச்சல் அடிச்சிட்ருக்கா இல்லையா? அவங்களோட போட்டி போட்டு நான் நீச்சல் அடிக்கிறேன். ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங். எனக்கு ஸ்விம் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். ஃபாண்ட் ஆஃப்னு என்ன அர்த்தம்னா லைக் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பிடிச்சிருக்கு அப்படின்னு. அதைத்தான் அவள் சொல்கிறா. ஐ எம் ஃபாண்ட் ஆஃப் ஸ்விம்மிங். நீச்சல் அடிக்கிறது எனக்கு பிடிக்கும், எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறா. குட்டீஸ், இதில் மேகலையோட ஹாபி என்ன? ஸ்விம்மிங். ஹாபி அப்படின்னா லெஸர் டைம் ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்லுவோம். அதாவது நம்ம லெஸர் டைம்னு ஓய்வாக இருப்போம் இல்லையா? ஓய்வு நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோமோ நம்மளுக்கு பிடிச்ச விஷயம் செய்வோம் இல்லையா? இப்போ மேகலை ஸ்விம் பண்ணிகிட்ருக்கா. ரோசி சைக்கிளிங் இல்லையா? அவளோட ஹாபி சைக்கிளிங்காக இருந்துச்சு. சில பேர் புக்ஸ் படிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்களுக்கு பிடிச்ச விஷயம் செய்வாங்க லெஸர் டைமில். அதுதான் ஹாபி. நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு பாய். அந்த பாயோட நேம் என்னென்னா ஜேம்ஸ். ஜேம்ஸ் என்ன பண்ணுறான்? ஃபஸ்ட்டு பிக்சர் பாருங்கள். அவன் என்ன பண்ணுறான்? தண்ணி ஊற்றுறான். செடிக்கு தண்ணி ஊற்றுறான் இல்லையா? அவனோட கார்டனில், தோட்டத்தில் நின்று செடி நட்டி அதுக்கு தண்ணி ஊற்றிட்டுருக்கான். சரி, ஜேம்ஸ் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். ஹாய், ஐ எம் ஜேம்ஸ். நான் தான் ஜேம்ஸ். ஐ ஹாவ் மை ஓன் கார்டன். எனக்கு கார்டன் இருக்குது. அதாவது நான் ஒரு கார்டன் மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கேன், பராமரிச்சிட்ருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ ஹாவ் மை ஓன் கார்டன் அப்படின்னா அவன் ஒரு தோட்டம் அமைச்சு பார்த்துட்ருக்கானா. ஐ வாட்டர் இட் எவ்ரிடே. அந்த கார்டனில் இருக்கிற செடிகளுக்கு நான் எவ்ரிடே, எல்லா நாளும் தினமே நான் அதுக்கு தண்ணி ஊற்றுவேன். வாட்டர் இட்னா நீர் ஊற்றுவேன். ஐ லவ் கார்டனிங். கார்டனிங்கிறது எனக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். கார்டனிங் அப்படின்னா என்ன? தோட்டம், செடியெல்லாம் வச்சு பராமரிப்போம் இல்லையா? பூச்செடி, காய்கறி செடி, பழச்செடி, மரங்கள், இது மாதிரி செடியெல்லாம் நட்டு வச்சு அதுக்கு தண்ணி ஊற்றி களை எடுத்து பராமரிப்போம்ல, அதுதான் கார்டனிங் அப்படின்னு சொல்கிறது. ஐ லவ் கார்டனிங் அப்படின்னா அவனோட ஹாபியை சொல்கிறான். அவனோட ஹாபி கார்டனிங். கார்டனிங் அவனுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். குட்டீஸ், உங்களில் யாருக்காவது கார்டனிங் அப்படிங்கிறது உங்களோட ஹாபியாக இருக்கா? அப்படி இருந்தால் ரொம்ப நல்லது. ஏன்னா கார்டனிங் அப்படிங்கிறது நம்ம மனசுக்கு ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்கும். ஃப்ரெஷ்ஷாக பூக்கள், காய்கறிகள் எல்லாமே நம்ம வீட்டில் இருந்து பறிச்சிக்க முடியும். அது நல்ல ஹாபி. நெக்ஸ்ட்டு யாருன்னு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு கேர்ள் இருக்கா. அவள் என்ன பண்ணிகிட்ருக்கா? ஏதோ ஒரு க்ளோத்தை வச்சு ஸ்டிச் பண்ணிகிட்ருக்கா. இல்லை, கையில் ஊசி நூலெல்லாம் வச்சுருக்கா, ஒரு துணி வச்சுருக்கா, அதை தைச்சிட்ருக்கா. அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாம். ஹாய், ஐ எம் ஆலியா. என்னோட பேர் ஆலியா அப்படின்னு அவள் இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறா. ஐ சூ மை டோன் க்ளோத்ஸ். சூ அப்படிங்கிறது தைக்கிறது அப்படின்னு அர்த்தம். ஊசி நூலெல்லாம் வச்சு தைப்பாங்க இல்லையா துணியில், அதுதான் சூ. மை டோன் க்ளோத்ஸ். க்ளோத்ஸ்னால் ஆடைகள், டோன் க்ளோத்ஸ்னால் கிழிந்த ஆடைகள் அப்படின்னு அர்த்தம். கிழிஞ்ச துணியை தைச்சிட்ருக்கேன். ஐ சூ மை டோன் க்ளோத்ஸ். என்னோட கிழிந்த ஆடைகளையெல்லாம் நான் தைக்கிறேன். ஐ ஹெம் த பார்டர். ஹெமிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹெமிங் அப்படின்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருப்பீங்க. ஹெமிங் அப்படிங்கிறது அந்த துணியோட ஓரம் இருக்கும் இல்லையா, பார்டர், அதையே மடித்து தைப்பாங்க. அதுதான் ஹெம் அப்படின்னு சொல்கிறது. ஐ ஹெம் த பார்டர். அவள் கையில் வச்சுருக்கிற க்ளோத்தோட பார்டரை மடித்து அவள் ஹெம் பண்ணுறாளாம். அதை மடித்து தைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாள். ஐ எம் ஆல்வேஸ் கீன் டு ஸ்டிச் பண்ணுறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். எப்போவுமே ஸ்டிச் பண்ணுறது எனக்கு பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஸ்டிச் பண்ணுறதுனா தைக்கிறதுன்னு அர்த்தம். ஸோ இவளோட ஹாபி, ஆலியாவோட ஹாபி என்ன? ஸ்டிச்சிங் க்ளோத்ஸ் இல்லையா? ஸ்டிச்சிங். அடுத்து ஒரு பாய். அந்த பையன் பாருங்கள்,
கையில் பாத்திரம்லாம் வச்சுருக்கான்ல. ஸோ அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். ஹாய், ஐ எம் ராஜு. என்னோடய பேர் ராஜு. ஐ ஹெல்ப் பை க்ளீனிங் கிரெயின்ஸ் அண்ட் சீரியல்ஸ். கிரெயின்ஸ் அண்ட் சீரியல்ஸ் அப்படின்னா தானியங்கள், அதோட முழு தானியம் இருக்கும்ல, அதுதான் கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்கிறது. அந்த புல்லில் இருக்கக்கூடிய தானியத்தை கிரெயின்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் முழுசுமா. அதுவே நம்ம உணவாக பயன்படுத்தக்கூடிய பகுதி இருக்கும்ல, ட்ரை ஆனது, அதை வந்து சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த கிரெயின்ஸ் சீரியல்ஸ் நம்ம யூஸ் பண்ணும்போது தானியங்களெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோம். கோதுமை, பார்லி, நெல், இது மாதிரி எல்லாம் நம்ம யூஸ் பண்ணிடுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அப்படியே யூஸ் பண்ண மாட்டோம்ல. அது என்ன பண்ணுவோம், க்ளீன் பண்ணுவோம். உள்ளே ஏதாவது டஸ்ட் இருக்கா, ஸ்டோன்ஸ் எல்லாம் கல்லெல்லாம் ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்ப்போம்ல. அந்த ஒர்க் ராஜு செய்வானா. ஐ ஹெல்ப், அதுக்கு ஹெல்ப் பண்ணுவானா, அந்த ஒர்க் செய்யறதுக்கு ஹெல்ப் பண்ணுவானா. தானியங்களெல்லாம் சுத்தம் பண்ணுற வேலை செய்வேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ எம் குட் அட் குக்கிங். ஐ எம் குட் அட் குக்கிங். குக்கிங்லேயே நான் ரொம்ப நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். குக்கிங்னா சமைக்கிறதும் நான் நல்லா சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். ஐ லைக் ஸ்லைசிங், கட்டிங் ஆர் சாப்பிங் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ். ஐ லைக் ஸ்லைசிங், கட்டிங், சாப்பிங், இந்த மூணுமே வெட்டுறது அப்படிங்கிற மீனிங் தான். ஸ்லைசிங் அப்படின்னா ஸ்லைஸாக போகிறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, துண்டு துண்டாக, கொஞ்சம் மெல்லிசா கொஞ்சம் நல்லா பெரிய துண்டாக போடுறது, மெல்லிசாக இருக்கும், அதுதான் ஸ்லைசிங். துண்டு துண்டாக போடுறதுன்னு அர்த்தம். ஏதாவது ஒரு வெஜிடபிள்ஸோ ஃப்ரூட்ஸோ கட் பண்ணுறாங்க, ஸ்லைஸாக கட் பண்ணுறது அப்படின்னு சொல்லுவோம். கட்டிங் அப்படின்னாலும் வெட்டுறது தான், காய்கறியெல்லாம் கட் பண்ணுறது. ஆர் சாப்பிங் அப்படிங்கிறதும் வெட்டுறது தான். இந்த மூணுமே சேம் மீனிங் தான். ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், அதாவது பழங்கள், காய்கறிகள், இது எல்லாம் கட் பண்ணுறது அவனுக்கு பிடிக்குமா ராஜுக்கு. ஐ ப்ரிப்பேர் a few simple dishes. நான் சில எளிய உணவு சமைப்பேன் அப்படின்னு சொல்கிறான். அவன் இன்னும் ரொம்ப பெரிய பையன் இல்லை, குட்டி பையன் தான் இல்லையா, ஆனாலும் கூட அவனுக்கு சமைக்க தெரிஞ்சிருக்கு. சிம்பிளான டிஷ்ஷெல்லாம் நான் சமைப்பேன் அப்படின்னு ராஜு சொல்கிறான். ஸோ இதில் ராஜுவோட ஹாபி என்ன, குக்கிங். குட்டீஸ், உங்களுக்கு குக் பண்ண தெரியுமா? என்ன டிஷ் உங்களுக்கு தெரியும்? ரொம்ப சிம்பிளாக இருக்கிற டிஷ் எது உங்களுக்கு தெரியும்? க்ளாஸரி பாருங்கள். நம்ம ஃபஸ்ட்டே பார்த்தது தான். டிஐஒய் கிட் அப்படின்னா என்ன, டூ இட் யுவர் செல்ஃப் கிட், சம்மொன் ஹூ டஸ் எனி ஒர்க் ஆன் தயர் ஓன். அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செஞ்சுக்கிறவங்க தான் டிஐஒய் கிட். சூங்கிறது மேக்கிங் ஸ்டிச்சஸ் வித் அ நீடில் யூஸ் பண்ணி ஊசியால் ஸ்டிச் பண்ணுறது, தைக்கிறது, அதுதான் சூ. சீரியல்ஸ் அப்படிங்கிறது கிரெயின்ஸ் யூஸ்டு ஃபார் ஃபுட், உணவாக பயன்படுத்தக்கூடிய தானியங்கள், அதை தான் சீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்லைசிங், கட் இன்டு ஸ்லைசஸ், அப்படியே மெல்லிசா துண்டு துண்டாக கட் பண்ணுறது தான் ஸ்லைசிங் அப்படின்னு சொல்லுவோம். குட்டீஸ், இந்த லெசனில் நிறைய பேர் அவங்கவுங்களுடைய ஹாபியை சொன்னாங்கல்ல. நீங்களும் உங்கள் ஹாபி என்ன அப்படின்னு சொல்லுங்கள். உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவங்களோட ஹாபி என்ன அப்படின்னு கேட்டு பாருங்கள். ஓகேவா குட்டீஸ்? நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தேங்க்யூ.